மேலே ஷோ ஆகலாம், சில நேரம் ஷோ ஆகாமலும் போகும். சில நேரம் நான் கவனிக்காமல் இருப்பேன், ஏன்னா நான் அடுத்தடுத்து போஸ்ட் போடுறதால. பட் அப்படி கிடையாது, கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு கமெண்ட்டுக்கு இருந்தாலும் சம்டைம் நமக்கு மிஸ் ஆயிருந்தா சொல்கிறேன். ஆனால் லைவ்ன்றது அப்படி கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த டைமுக்கு வருவேன்னா நீங்கள் என்கிட்ட லைவாகவே கேட்டுக்க முடியும். லைவ்ன்றது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிற மாதிரி தான். பட் நீங்கள் உங்களை பார்க்க முடியாது, அவ்வளோதான். மற்றபடி வந்து எதுனாலும் உடனே கேட்டுக்கலாம். நாளைக்கு கேட்கலாம், அப்புறம் கேட்கலாம், பதில் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் கேட்டால் அதை இப்போ கேட்குற கேள்வி பதில் சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து ஆடியன்ஸும் கிரியேட்டரும் வந்து கனெக்ட் ஆகணும். ஏதோ ஒன்று கேட்டால் பதில் தெரியணும், சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் நினைக்கிறேன். என்னோட பதிலை நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்றத வேறு கிரியேட்டர்ட்டையும் கேட்டுட்டு சொல்லுங்கள். ஹாய் குரு, வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா குரு? எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாத் ஐபிஎஸ். ஹாய். டைமண்ட் இல்லை, இன்னும் எனக்கு கேஷ் எதுவும் வந்தது கிடையாது இது வரைக்கும். முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் மேலே ஆக போகுது நாங்கள் யூடியூப் வந்து. அன்பு, நீ மரியாதையாக பேசுனா அவங்க கேட்குற மாதிரி கேள்வி கேட்டால் நான் உனக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நீ உன்னோட மேலே இருக்க கமெண்ட்டை பாரு எப்படி போட்டிருக்கன்னுட்டு. இவ்வளோ நாளாக என்னோடய லைவுக்கு வந்துட்டுருக்கேன், மரியாதையாக கூட உனக்கு பேச தெரியாதா? அந்த மரியாதையை கூட பேச தெரியாதவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது நான், எனக்கு தெரியல. எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட மரியாதையாக பேசுகிறா, பதிலுக்கு மரியாதையாக பேசுகிறோம். மரியாதை இல்லாத பேசுகிறவங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் போகிறதே நல்லதுன்ட்டு. ஸோ அதனால தான் பேசலை. ஹாய் ராகுல், தேங்க்யூ மெம்பராக ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாய். நான் நல்லா இருக்கேன் குரு. இப்போ தான் சாப்பிட்டேன் சாம்பார். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஜென்மம் எக்ஸா? வா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்கள் மாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஜென்மம் எக்ஸில் வந்து ஒரு குதிரை வரும், பயமாக இருக்கும். நான் கூட அந்த மியூசிக் கேட்டாலே தூங்கிடுவேன் சின்ன வயசில். நான் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஞாபகம் கிடையாது. அது சவுண்டு கேட்டால் 8 மணிக்கே 7:30க்கே போடுவாங்க. அந்த குதிரை வர மேலே வர மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அவ்வளோதான். காட்டின உடனே வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கணும், பார்க்கணும்னு தோணும். ஆனால் இழுத்து போத்தி தூக்கிடுவோம் சின்ன வயசில். கண்டிப்பாக வாழ்த்து. ஓ, ஆர்மியில் சேர்ந்துருக்கீங்களா? வாழ்த்துக்கள்ப்பா. கண்டிப்பாக. காட் பிளஸ் யூ. மாஸ் சொல்லுங்க தம்பி. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்களும் உங்களுக்கு பேசுங்க. எனக்கு புரியல தம்பி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மெம்பர் எப்போ வருவீங்க? எனக்கு புரியல. மெம்பர் எப்போ வருவீங்க மீன்ஸ் எனக்கு புரியலையே. என்னது மெம்பர் எப்போ வருவீங்க? புரியலப்பா. ஹாய். ஹாய் வினோத், சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாய் விஜய் பாஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. அப்படியே அன்பு தாத்தா. ஓகே தாத்தா, நல்லா இருங்க. மெம்பர்ஷிப் இப்போவும் வருவீங்க? எனக்கு அது புரியலையே ஸ்ரீ வினோத். நல்லா இருக்கேன் பால்ராஜ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? லைக் போட தான் லைக் போடுங்க. 2 முறை இந்த லைவை டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லைக் ப்ரெஸ் ஆகிடும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஐடியை பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஐடியில் ஜாயின் பட்டன் இருக்குது, பிடிச்சவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கேன் மாஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? செந்தில் ஹாய். கொலுசு சவுண்டு இல்லை, இது பூச்சி சவுண்டு இங்கே.